எப்போ ஊருக்கு போனாலுமே ரொம்ப விருப்பமா செஞ்சு கேட்குற ஒரு டிஷ்ஷு தான் இந்த முட்டை அப்பம். அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கும். வாங்க எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். ஒரு தேங்காய் ஃபுல்லா துருவி எடுத்துருக்கிறேன். ஒரு தேங்காய்க்கு 6 முட்டை தேவைப்படும். ஸோ, இதுக்கு ஒன் பை ஒன்னா முட்டைய உடைச்சு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இதுக்கு கெட்டியான தேங்காய் பால் எடுக்கணும். இந்த மாரி கொஞ்சம் மிக்ஸி ஜார்ல கொஞ்சம் கொஞ்சமா தேங்காவ சேர்த்துட்டு, கொஞ்சமா பால் ஊத்தி கெட்டியா அடிச்சு எடுத்துக்கலாம். இதுக்கு தண்ணி சுத்தமா சேர்க்கவே கூடாது. அரைச்சதுக்கு அப்புறமா இத ஒரு துணியில வச்சு புழிஞ்சு எடுத்துக்கலாம். கெட்டியான ஃபர்ஸ்ட் வர தேங்காய் பால், பால் தான் இதுக்கு தேவை. இதுக்கப்புறம் தண்ணி எதுவும் ஊத்தி 2வது பால் எடுக்க வேணாம். இந்த அளவுக்கு கெட்டியா இருக்கணும். இதுக்கு 1 கப்பு சர்க்கரை எடுத்துருக்கிறேன். அதில ஒரு 5 ஏலக்காய் சேர்த்து பொடி பண்ணி எடுத்துக்கலாம். ஒயிட் சுகர் வேணான்னு நினைக்கிறவங்க நாட்டு சர்க்கரை இல்லைன்னா கருப்பட்டி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ முட்டையை நல்லா பீட் பண்ணிவிட்டு அந்த ஒயிட் சுகர் சேர்த்து எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி மேலே ஒரு தட்டு வச்சு கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிட்டு ஃபில்டர் பண்ணி இதை ஊற்றிடலாம். ஊற்றினதுக்கப்புறம் மேலே மூடி போட்டு தான் ஆவி வேக வைக்கணும். இல்லைன்னா அந்த தண்ணியெல்லாம் உளுந்து கொலாப்ஸ் ஆகிடும். ஸோ 45 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணணும். இப்போ நல்லாவே குக் ஆகிடுச்சு. ஃபைனலாக நட்ஸ் எல்லாம் தூவி ஆற விட்டு இதை கட் பண்ணி எடுத்தோன்னா சூப்பரான முட்டை அப்பம் ரெடி ஆகிடுச்சு. இதை வட்டலப்பம்னு சொல்லுவாங்க. ஸோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்க இல்லை, எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். டாட்டா பை பை.